வணக்கங்க. வணக்கங்க. இப்ப ஆக்சுவலா மோஸ்ட்லி மாடு வளர்த்துறவங்கலாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, அந்த மாடு கண்ணு போடுற சமயத்தில அதுக்கான நோய்கள் தாக்கிருது. அதே மாரி அந்த கண்ணு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செனை ஊசி போடுறப்போ அது செனை நிக்க மாட்டேங்குது. இந்த 2 ப்ராப்ளம் எதனால வருது? ஏன் மோஸ்ட்லி எல்லா பேத்துக்கும் இத எப்டி இருந்தாலும் மாடு வளர்த்துறவங்க எல்லா பேரும் இத ஒரு டைமாச்சும் ஃபேஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன? உங்களோட அனுபவத்திலருந்து எதுவும் ஷேர் பண்ண முடியுமா? மாட்டுக்கு கண்ணு போடுற சமயத்துல வர்ற நோய்களுக்கு பெரும்பாலான காரணம் அத் கண்ணு போடுற சமயத்துல அதனுடைய எனர்ஜி பற்றாக்குறை தான். அதுக்கு தேவையான எனர்ஜி அளவுக்கு நம்ம குடுக்கறதில்ல. ஏன்னா, கண்ணு போடுற நாளைக்கு முதல்ல வரைக்கும் அது பால் கறக்கறதில்ல. ம், ம். கண்ணு போட்டோனே அதிகமா பால் கறக்க ஆரம்பிச்சுருது. 1 லிட்டர் பாலுக்கும் 5.3 மெகா ஜூல் எனர்ஜி வேணும். ம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு 20 லிட்டர் பால் கறந்துச்சு அப்படின்னா, ஒரு 100 மெகா ஜூல் பிளஸ் அது ஒரு 60 இது அந்த பாடிய இது பண்றதுக்கு 160 மெகா ஜூல் வேணும். திடீர்னு நீங்க கொண்டு போய் 160 மெகா ஜூல் அ எனர்ஜி அளவுக்கு நீங்க ஃபீடு குடுத்தீங்கன்னா, அந்த ம். மாடு என்னாகும்? அசிடாசிஸ் ஆயிரும். வயித்துல கழிச்சல் வரும். ம். இப்ப நம்ம ஒரு மாட்ட தயார் பண்ணணும். கண்ணு ம். போடுறதுக்கு ஒரு 21 நாளைக்கு முன்னாடி இருந்து, ம். படிப்படியா அதனுடைய எனர்ஜி லெவல கூட்டிக்கிட்டே அதிகப்படியா பால் கறக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ, அத கண்ணு போட்ட ஒரு 1 வாரத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள நம்ம அது ரீச் ஆகுற மாரி பண்ணிட்டோம்னா, அதுக்கு பெரும்பாலான நோய்கள் வராது. ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கு இன்னும் சில மெத்தடுலாம் இருக்கு. அந்த திடீர்னு கண்ணு போட்ட உடனே ஒரு 4 நாளைக்குள்ள கால்சியம் பற்றாம போயிரும். ம். ம். அப்ப ம். மில்க் ஃபீவர் வரும். ம். நீங்க கண்ணு போடுதுன்னு வச்சுக்கங்க. ம். ஒரு 300 மில்லி ஒரு கால்சியம் கூம்பு மாரி இருக்கும். ஓகே. கால்சியம் லிக்விட் கால்சியம். ம். கண்ணு போட்டோன்னே ஒரு கூம்பு, அடுத்த நாள் ஒரு கூம்பு. நீங்க வாங்கி ஊத்திட்டீங்கன்னா, அந்த மில்க் ஃபீவர் அதனால சோர்ந்து போகாது. ஓகே. அப்புறம் திடீர்னு எனர்ஜி பற்றாக்குறைக்கு அதிகமா பால் கறக்கிற மாடா இருந்தா, நீங்க பைபாஸ் ஃபேட்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது ம். ஒரு 200 கிராம், 250 கிராம் நீங்க குடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதனுடைய எனர்ஜி அந்த ட்ராப் ஆகி போறது கொஞ்சம் ஷட் டவுன் ஆகும். குறையும். அந்த எனர்ஜி பிரச்சனை கொஞ்சம் குறையும். ம். இந்த மாதிரி சில இடுபொருட்கள அந்த கண்ணு போட்ட நேரத்தில நம்ம அதுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா, அந்த மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாரி மினரல் மிக்ஸ் கரெக்ட்டா போட்டோம்னா, அது 60வது நாள் சினையாயிரும். 100 நாளைக்குள்ள கண்ணு போட்ட 100 நாளைக்குள்ள ஒரு மாடு சினையாகலைன்னா, நம்ம பராமரிப்பு சரியில்லைன்றது அர்த்தம். இல்ல அதுக்கு நம்ம சைலேஜ் போட்டோம்னா, அதுக்கு எதுவும் பெட்டர் சொல்யூஷன் கிடைக்குமா? கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, எனர்ஜி பற்றாக்குறை எதனால வருது? நம்ம அதிகமா ஃபாடர் தான் போடுறோம். ஆமா. அந்த ஃபாடர்ல எனர்ஜி கம்மியான ஃபாடர் நீங்க போட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் சூப்பர் நேப்பியர் போடுறீங்க. அதனுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்கு? 1 கிலோகிராம் ட்ரை மேட்டர்ல? ஒரு 9, 8 1/2, 9 இருக்கு. ஆனா, மக்காச்சோள சைலேஜில எவ்வளோ இருக்கு? 10லிருந்து 11 மெகா ஜூல் வரைக்கும் இருக்கு 1 கிலோகிராமுக்கு. ம். அப்ப அதிகமா எனர்ஜி இருக்கிற ஃபீட தான் அந்த நேரத்துக்கு போடணும். ம். ம். அப்படி ம். நீங்க போட்டீங்கன்னா, அந்த எனர்ஜி பேலன்ஸ் நெகட்டிவா இருக்கிறது குறையும். குறையும். அப்ப இப்ப ஆக்சுவலா இப்ப செனை நிக்கிறதுக்கும், நம்ம சைலேஜ் போடுறதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா? கண்டிப்பா, போட்டா இம்ப்ரூவ் ஆகுமா? கண்டிப்பா, கண்டிப்பா. எனர்ஜி பற்றாக்குறையினால தான் இந்த சினை நிக்கிற பிரச்சனை, அந்த கருப்பை பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் எனர்ஜி கம்மியா இருக்கிறது தான் மெயின் ரீசன். இப்ப நீங்க ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க. நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு 2, 3 வருஷமாவே சைலேஜ் தான் போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐடியா இருக்கு. இப்ப நீங்க சைலேஜ் போடுறதுனால உங்க மாடுக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கா? கண்டிப்பா. நான் சைலேஜ் யூஸ் பண்ண பின்னாடி, அந்த மாடுகளினுடைய பால் அளவு கூடுமே தவிர குறையாது. ஓகே. ஒரு ஃப்ளோ அந்த ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த மேலே ஏறுறது ஒரு ஃப்ளோ அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்பர் ஹேண்ட்லயே சினையான பின்னாடி தான் அது படிப்படியா குறையும். ஓகே, ஓகே. இந்த ஒரு நோய் தாக்குதலும் அதே மாரி இல்லாம இருக்கா? நோய் தாக்குதல் நான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் மாடு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஓகே. அப்போ வாங்கிட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாளே கன்று போட்டுருச்சு. ஓகே. அப்போ நான் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் எதுவுமே செய்ய முடியல. ம். அந்த ஈத்துல மடிநோய்க்கு மாத்திரம் நான் டாக்டர்கிட்ட செலவு பண்ணது கிட்டத்தட்ட 2 மாசத்த பால் உற்பத்தி வருமானத்த ஓகே. மடிநோய்க்காக நான் டாக்டருக்கு குடுத்துருக்கேன். ஓகே. அதுக்கு மருந்து வாங்குறதுக்கும் டாக்டர் ஃபீஸும் குடுத்துருக்கேன். ஓகே, ஓகே. ஆனா, செகண்ட் இயர் அது அடுத்த ஈத்து வரும்போது, நான் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பூரா பண்ணிட்டேன்.
பன்னி சைலேஜ் பன்னி சைலேஜும் போட்டதுனால அதிக எனர்ஜி உள்ள ஃபீடும் அதுக்கு கிடச்சிருச்சு. அது வந்து கிராஜுவலாக அதனுடைய எனர்ஜியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த பாலும் வந்து நல்லபடியாக வந்துச்சு. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.